வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. 2025 மற்றும் 26 போக்குவரத்து கழகத்தில் வரவிருக்கும் காலி பணியிடங்களை குறித்து ஒரு தகவலை பார்க்கலாம். கம்ப்யூட்டர் ஆட்சேர்ப்புக்கு எப்படியெல்லாம் விண்ணப்பிப்பது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிரைவர், கண்டக்டர் என்னென்ன வழிமுறைகளில் டிப்போக்களில் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் அதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. 2025 மற்றும் 26 புதிய காலி பணியிடங்கள் கண்டிப்பாக உருவாக்கப்படும். 15,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கும் என்பது நமக்கு தெரிந்த தகவல். டிஎன்எஸ்டிசியில் கணினி ஆட்சேர்ப்பு ஆப்ரேட்டருக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கணினி ஆப்ரேட்டர் 2025 டிஎன்எஸ்டிசி கணினி ஆப்ரேட்டர் ஆட்சேர்ப்பு வேட்பாளர் 2025 கிடைப்பிட விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் TNSTC.in என்ற நிலையத்தில் அதிகாரப்பூர்வ வலைதளத்தின் மூலமாக மட்டுமே உங்களால் விண்ணப்பிக்க முடியும். சமீபத்தில் குறிப்பிட்ட அனைத்து ஆவணங்களையும் சேகரிக்கவும். புகைப்படம், கையொப்பம் அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தகுதி சான்றிதழ், கணினி ஆப்ரேட்டர் டிப்ளமோ சான்றிதழ் மற்றும் அந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க கீழே செல்லவும். டிஎன்எஸ்சிசி கணினி ஆப்ரேட்டரை இங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. தமிழக அரசு 8 போக்குவரத்து மண்டலங்களில் தற்சமயம் தற்காலிக டிரைவர் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. 2-3 மாதங்களில் அவர்களை நிரந்தர டிரைவராக மாற்றப்படுவது உறுதி. ஸோ அருகாமையில் இருக்கிற டிப்போக்களை அணுகி உங்களுக்கு உண்டான போக்குவரத்து துறையுடைய டிரைவர், கண்டக்டர் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.